Hello everyone, I'm Deeksha. இன்னைக்கு 12th Max Applications of Matrices and Determinantsல Exercise 1.7 second sum பார்க்க போறோம். Determine the value of lambda for which the following equations have a unique solution, non-trivial solution. So, three equations கொடுத்திருக்காங்க. From this, coefficients மட்டும் எழுதலாம். So, that is 1, 1, 3, 4, 3 lambda and 2, 1, 2 into variables x, y, z equal to constants. So this is a x is equal to b. So from this, as usual, augmented matrix. So augmented matrix அப்படின்றது a slash b which is equal to 1 1 3 0 4 3 lambda 0 2 1 2 0. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரை 0 ஆக்கணும். ஸோ ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 மைனஸ் 4 ரோ 1. ஸோ தட் 4 மைனஸ் 4 பண்ணால் 0 வரும். 3 மைனஸ் 4 மைனஸ் 1. லாம்டா மைனஸ் 4 3s are 12. ஸோ லாம்டா மைனஸ் 12 வரும். இது 0. தேர்ட் ரோவில் இருக்க நம்பரை 0 ஆக்கணும் அப்படின்னா திருப்பி அதே மாதிரி ரோ 3 மைனஸ் 2 ரோ 1. So 2 minus 2, 0. 1 minus 2, minus 1. 2 minus 6, minus 4 and 0. இப்போ இந்த நம்பரை 0 ஆக்கணும். இந்த நம்பர் இப்போ ஈஸியாக 0 ஆக்கிடலாம். பட் அதுக்கு முன்னாடி செகண்ட் ரோவில் லேம்டா இருந்துச்சுன்னா நிறைய வேல்யூ சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ என்ன பண்ணலான்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணலாம். ஸோ தட் ஒரே ஒரு ரோவில் மட்டும்தான் லேம்டா வேல்யூ வரும். Row 2 is being interchanged with row 3. இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 0 minus 1 minus 4 0 and the third row implies row 3 minus row 2. So 0 இது lambda minus 8 because lambda minus 12 minus of minus 4 இருக்குமா, அப்போ வந்து இது minus 12 plus 4 ஆயிடும், which is lambda minus 8. ஸோ அதை தான் நான் இங்கே lambda minus 8ன்னு எழுதியிருக்கேன். இது வந்து 0. இப்போ எக்கிலான் ஃபார்முக்கு ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்றது 3 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு வேல்யூ இருக்குது. இது வந்து என்ன வேல்யூன்னு தெரியாது, பட் ஸ்டில் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றதுனால ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3. Rank of AB is also equal to 3. So rank of A is equal to rank of AB, which is equal to n. So therefore, first subdivisionல வந்து unique solution கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னா இந்த 3 நம்பர்ஸுமே ஈக்குவலாக வரணும், which means லாம்டாவோட வேல்யூ should not be equal to 8. லாம்டாவோட வேல்யூ 8 தவிர வேறு எது இருந்துச்சுனாலும் இந்த 3 நம்பருக்குமே எதனா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். x is equal to 0, y is equal to 0 and z is equal to 0 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். The system will be consistent and have a unique solution. ஸோ இப்போ இது வந்து ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ லைக் மைனஸ் இங்கே எதனா ஒரு வேல்யூ இருந்துச்சு ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கிறப்போ z இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஜெட்டோட வேல்யூ 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா ஒய்யோட வேல்யூவும் 0 தான் வரும். y and z வேல்யூ 0னா அதை எக்ஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூவும் 0வாக தான் வரும். ஸோ இஃப் லாம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 8, x, y and z will be equal to 0 and the system will have a unique solution. 3 நம்பர்ஸ்க்குமே 3 வேரியபிள்ஸ்க்குமே செப்பரேட்டாக ஆன்சர்ஸ் இருக்கும். செகண்ட் சப்டிவிஷன் வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வென் இஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8 இருந்துச்சுன்னா 8 minus 8 பண்ணோன்னா இது 0 ஆகிடுமா. தேர்ட் ரோ ரேங்க் ஆஃப் ஏ வில் பிகம் 2.
ரேங்க் ஆஃப் ஏ டூ, ரேங்க் ஆஃப் ஏபியும் வந்து 2 தான் வரும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ is equal to rank of AB which is lesser than n. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா the system is consistent and has non-trivial solution. Non-trivial solutionனா unique solutionாக வரணும் ஃபஸ்ட்டு. 3 நம்பர்ஸுமே லைக் rank of A should be equal to rank of AB which is equal to n. பட் அது இப்படி வராது. ஸோ the system is consistent and has a non-trivial solution. இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ இன்ஃபைனைட் சொல்யூஷன்னா நம்ம லாஸ்ட் நம்பர் லைக் XYZன்னு 3 வேரியபிள்ஸ் இருக்குன்னா லாஸ்ட் வேரியபிளுக்கு நம்ம தான் அசியூம் பண்ணுவோம். பட் அதை அப்படி பண்ணாமல் டேரெக்டாக சால்வ் பண்ணுறப்பவே 3 வேரியபிள்ஸ்க்கும் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து ஒரு ட்ரிவியல் சொல்யூஷன். ஸோ இது வந்து அப்படி ஆன்சர் வராது, அதனால இது வந்து ஒரு நான் ட்ரிவியல் சொல்யூஷன். Hope you have understood. Thank you.